போட்டால் என்ன ஆகும், அப்படி ஒரு சாஞ்சிக்கும். செங்குத்தாக நிறுத்தி வைப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பின்னாடி வந்து ஒரு ஆணினை மாட்டிருக்கிறது வந்து அந்த சரியான வெயிட்டை கொடுத்து அப்படின்னா செங்குத்தாக இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, நீங்களே மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணி அதை செங்குத்தாக நிற்க வச்சீங்கன்னா இந்த மாதிரி நிற்க வருது. இப்போ நீங்கள் அந்த லைட்டை பொறுத்தலாம். இந்த கார்த்திகைக்கெல்லாம் நம்ம விளக்கு போடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இது ரொம்ப உபயோகமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வந்து இதில் பாருங்க, இப்போ மெழுகுவர்த்தி எரியுது வந்து. இப்போ சாதாரணமாக மெழுகுவர்த்தி நம்ம கொஞ்சம் சாஞ்சிருந்தா அப்படியே வெள்ளம் வேகமாக உருகி கீழே கொட்டிடும். ஆனால் இங்கே உருக என்ன ஆகும் அப்படின்னா, சுற்றி என்ன இருக்குது, தண்ணி இருக்கிறது வந்து. இந்த தண்ணீர் வந்து குளிர்ச்சியினால் அந்த உருகின மெழுகு மீண்டும் அங்கே உறைந்து அங்கே இருக்கும். அதனால ஒரு துளி அந்த மெழுகுவர்த்தி கூட வீணாகாமல் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி இப்போ கோடை விடுமுறை வீணாகாமல் கழிக்கிறோமோ அதே போல வீணாகாமல் நம்முடைய முழு பயனை இதுல இருந்து அடைய முடியும் வந்து. இதுக்கு மேல நீங்க ஒரு சிமினி விளக்கு மாதிரி கூட பண்ணினா ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கு மாதிரி வந்து இது கூட பயன்படுத்தலாம். ரொம்ப நேரத்துக்கு இதனுடைய முக்கியமான ரொம்ப நேரம் எரியும், எதுவும் வீணாகாது வந்து. இதை கூட நீங்க வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். நீங்களே வந்து இரவு நேரத்தில் ஒரு செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்க்கறதுக்கு அழகா இருக்கு பாருங்க. தண்ணிக்குள்ள வந்து லைட் இருக்குன்னா வித்தியாசமா இருக்கு. அதுதான் என்னுடைய தத்துவம் வந்து. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சார் அது உருகவே உருகாதா இல்லாட்டி இல்ல உருகும். உருகின அப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த நீரானது குளிர்ச்சி அடைச்சு டெம்பரேச்சர் குறைவா இருக்கு இல்லையா, அந்த வெப்பநிலை குறைவா இருக்கனால மீண்டும் அது அங்கே உறைந்து விடும். இப்ப நம்ம நார்மலா உருகி கீழே வீணா போயிடும். இப்ப அந்த தண்ணி லெவலுக்கு மேலதான் அந்த மெழுகுவர்த்தி எப்பவுமே இருக்குமா? ஆமா ஆமா. இது இப்ப என்ன எரிய நல்ல கேள்வி. எரிய என்ன மேல வந்துட்டே இருக்கும். இப்ப மிதக்கிறதுனால மிதந்துட்டே இருக்கிறது இப்படி உள்ள மூழ்காது வந்து ஒரு லெவல் வரைக்கும் மேல வரும். எப்போ இது கீழே மூழ்கும் அப்படின்னா, இதனுடைய அந்த மெழுகுவத்தினுடைய கீழ் நோக்கிய விசை எடை அதிகமாகும் பொழுது அது உள்ள போகும். அது ரொம்ப நேரம் ஆகும். சின்ன கேண்டில் வச்சீங்கன்னா நல்ல மேல வரைக்கும் வரும். ரொம்ப நேரம் பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு கூட எரியும். இது நல்ல ஒரு அருமையான சோதனை வந்து. இப்ப அடுத்து ஒரு இப்ப அவங்க கேட்டாங்க பாருங்க, இப்ப